வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு, குட்டித்தீவு மற்றும் குடாப்பாடு பகுதியில் இரு மீனவர் குழுக்களிடையில் அமைதியின்மை, இருவர் காயம். தொடரும் பலத்த மழையினால் தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறப்பு. எகிப்தில் ரயில் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட குண்டு ஒன்று வெடித்ததில் 11 பேர் காயம். இனி விரிவான செய்திகள். நீர்கொழும்பு, குட்டித்தீவு மற்றும் குடாப்பாடு பகுதியில் இரு மீனவர் குழுக்களிடையில் ஏற்பட்ட அமைதியின்மையில் இருவர் காயமடைந்துள்ளனர். தற்போது அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நீர்கொழும்பு, குட்டித்தீவு மீனவர்களுக்கும் குடாப்பாடு ஒருநாள் மீனவர்களுக்கும் இடையில் நேற்றிரவு அமைதியின்மை இடம்பெற்றது. இன்று காலை மீண்டும் இரு குழுக்களிடையே அமைதியின்மை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஒரு வார காலமாக நீர்கொழும்பு மீனவர்கள் மற்றும் கரைவளை மீனவர்களுக்கும் இடையில் அமைதியின்மை காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோகன தெரிவித்தார். தெற்கிலிருந்து கொண்டு வரப்படும் மீன்களை நிறுத்தி இங்குள்ள மீனவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அசுத்தமான மீன்கள் கொண்டு வருவதற்கு இங்கு இடம் அளிக்க முடியாது. நாம் புதிய மீன்களையே இங்கு பிடித்து விற்கின்றோம். இந்த அமைதியின்மை காரணமாக இருவர் காயமடைந்துள்ளதுடன் மீன்பிடி படகுகள், முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கும் சேதம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமைதியின்மை இடம்பெற்ற இடத்தில் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க திஸ்ஸ மகாராம விகாரையின் தூபியை சூழ நிர்மாணிக்கப்பட்ட மின் விளக்கு கட்டமைப்பு நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. மின்சார கட்டமைப்பை திறந்து வைத்ததன் பின்னர் ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். திஸ்ஸ மகாராம விகாராதிபதி தேவா லேகம தம்மிக தேரரை சந்தித்தார். விகாராதிபதிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேவேளை யட்டினுவர முன்னாள் அமைப்பாளர் மற்றும் கடுகொன்னாவை நகர சபையின் பிரதிமேயர் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலர் இன்று அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்தனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதியால் கொண்டுவரப்படும் திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு தாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர். இதேவேளை அனுமதி பத்திரமுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு விருது வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. පුරාම ලංකාවට ප්‍රධාන ආදායම් ගෙනාවේ වැවිලිකරුවෝ. හැබැයි අද වෙනකොට ඒක ඊට පසු මෑත කාලයේදී பல வருடங்களாக இலங்கைக்கு வருமானத்தை ஈட்டி தந்தவர்கள் தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் தற்போது இடைக்காலத்தில் ஆடைக்காய் தொழில் உற்பத்தி முன்னிலை பெற்றது. ஆனால் தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அந்நிய செலாவணியை அதிகம் ஈட்டி தருகின்றது. நீங்கள் இன்று நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காளியாக மாறியிருக்கின்றீர்கள். நீங்கள் கஷ்டப்படும் அளவிற்கு நாட்டிற்கு பாரிய சேவை செய்கின்றீர்கள். வேலைவாய்ப்பு அதிகரிக்க நீங்கள் சேவையாற்றுகின்றீர்கள். இதன் காரணமாக நாட்டில் இன்று தொழில் வெற்றிடம் குறைவடைந்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை குறைவடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையின்றிய பிரகாசமான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில்
நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். யாழ்ப்பாணம் தொடக்கம் திருகோணமலை பொத்திவில் ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்புள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசும் வேளைகளில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். பொதுவாக நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படலாம். அரச நிர்வாக மற்றும் சுதேச விவகார அமைச்சர் WDJ செனிவிரத்ன இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அனுகூலங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இது நத்தார் தாத்தா போல் பகிர்வதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. உண்மையில் அதுதான். சிலர் தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக வழங்கியதாக கூறுகின்றனர். அவ்வாறில்லை. இவை கடந்த காலத்தில் கேட்டவை. வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்கியதும் இதனை சேர்த்து கொடுத்ததாக கூறுகின்றனர். இதனை வழங்காது மாதாந்த ஊழியத்துடன் சேர்த்து வழங்குவதாக கூறுகின்றனர். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து கொடுப்பனவும் மாதாந்த ஊழியமும் அதிகரிக்கப்படும். ජුලයි මාසේ පළවෙනිදා ඉඳලා සියලුම දීවන වැඩි කරනවා, පරි වැඩි කරනවා, ඊළඟට මේ විශ්‍රාමිකයින්ගේ විශ්‍රාමයට වැඩි කරනවා. එතෙක් ඒ අයට අන්තර්කාල දීවනාවකුත් දෙනවා. கண்டி அக்குரணை பிரதேச பாடசாலை ஒன்றின் விளையாட்டு மைதான அரங்கிலிருந்து ஆணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் இந்த சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதே பகுதியை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஆயினும் இளைஞர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என போலீசார் கூறுகின்றனர். அலவத்துக்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முந்தல் 412 ஏக்கர் பகுதியில் 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய ஒருவர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்தளம் நீதவான் முன்னிலையில் நேற்று மாலை சந்தேக நபர் ஆஜர்படுத்த சந்தர்ப்பத்தில் அவரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாயாரின் காதலரால் சிறுமி துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக முந்தல் போலீசில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக சிலாபம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முந்தல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் ஒரு உள்நாட்டுச் செய்தி. தொடரும் பலத்த மழையினால் தெதுரோயா நீர்த்தக்கத்தின் 3 வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் புத்தளம் மன்னார் வீதியின் எழுபான்குளம் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப் பணிப்பாளர் பிரதீப் கோட்டிப்பிள்ளை குறிப்பிடுகின்றார். இதேவேளை கொஸ்லந்த மேரியவத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொஸ்லந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொஸ்லந்த கணேசா தமிழ் வித்தியாலயம் மற்றும் பூனாங்கலை தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். அரச மற்றும் மக்கள் வழங்கிய நிவாரணங்கள் அவர்களின் உடனடி தேவைகளை பூர்ணப்படுத்தக்கூடியதாக உள்ளன. பூனாகலை தமிழ் வித்தியாலயத்தில் தங்கியுள்ள மாணவர்களை இவர்களது பெற்றோர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. மீறிய பெற்ற மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளே இவர்கள் இதே போன்ற பல குழந்தைகள் அந்த மண்ணுக்குள் புதையுண்டு போயுள்ளனர். இவர்கள் எதிர்காலம் குறித்து யார் பொறுப்பு கூறுவது? இவர்கள் எதிர்காலம் என்ன ஆவது? அதற்காக யார் தேர்வு கொடுப்பது என்ற பல பிரச்சனைகள் மத்தியில் இந்த சிறார்கள் தமது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிறார்களின் பெற்றோர்கள் இருக்கும் போதிலும் இவர்கள் ஏறிய உறவினர்கள் இல்லாமல் போயுள்ளார்கள். இவர்கள் அந்த கவலையின்றி எவ்விதமான பொறுப்புகளின்றி எவ்விதமான மனக்கவலையின்றி இன்பமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நாம் கவலையுடன் அவதானத்துடன் செயற்படுவது பொறுப்பு முக்கியமானதாகும். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. முன்னராகலை ஆதிமலை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான பஸ் வண்டியும் லொரியும் மோதியதில் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவத்துடன் தொடர்புடைய 2 வாகன சாரதிகளும் பஸ் வண்டியில் பயணம் செய்த 5 பேரும் காயங்களுக்குள்ளான நிலையில் சியம்பலாண்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மத்துகம பிரதான வீதியில் தொடம்கொட மிரிஸ்வத்த தேசிய பாடசாலை கண்மையில் மத்துகம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார்.
குறித்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையால் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் களுத்துறை நாகுட பகுதியில் வசிக்கும் 21 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மரண பரிசோதனைகளுக்காக நாகுட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கொழும்பு பூரகல சுற்றுவட்டத்தில் நேற்றிரவு லோரி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான லோரியில் பயணித்த சாரதி மற்றும் உதவியாளருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. லோரியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பதுலு ஓயாவினூடாக செல்லும் சபத்து பாலத்தினை புனரமைக்க கோரி பதுளை பகுதியில் உள்ள மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதுளை மகியங்கனை வீதியில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த ஊவா மாகாண இளைஞர் விவகார அமைச்சர் சாமர தசநாயக்க குறித்த பாலத்தினை 3 மாதத்துக்குள் புனரமைத்து தருவதாக உறுதிமொழி வழங்கியதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. மின்சார வேலி அமைத்து தர கோரி அம்பாறை மங்களகம பகுதி மக்கள் அம்பாறை கண்டி வீதியை மறித்து நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 78 வீடுகள் காட்டு யானைகளால் அதிகாரி மற்றும் பாதுகாப்பு படையினரின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருவதாக கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தமது இடத்திற்காக மகாவலி அதிகார சபை இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.